ஆஸ் அ பிலீவரை நம்ம எல்லாருக்குமே காட்ஸ் வில் அப்படின்ற போது ஒரு பெரிய தெளிவு இல்லாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருப்போம். ஒருவேளை இது தேவ சித்தமா, இது தேவ சித்தம் இல்லையா? அதனால் நம்மளுடைய கன்ஃபெஷனும் சரி, நம்மளுடைய ஜபங்களும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய தேவ சித்தம் இருந்தால் இதை நடத்தும், என்னுடைய சித்தம் இல்லை என்றால் இதை தடுத்து நிறுத்தும்ன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளால் சொல்லவும் முடியாது, டிக்ளேர் பண்ணவும் முடியாது. இந்த கன்ஃபியூஷனுக்கு நம்ம எப்படி டெலிவரன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும்னா, காட்ஸ் வில் என்ன என்பதை காட் கிட்டே நம்ம கேட்கணும். என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த குழப்பமான நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இனிஷியல் ஸ்டேஜஸில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய சத்தம் நமக்கு தெளிவில்லாதது போல் இருக்கும், ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரதான் செய்யும். பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வரணும். அவரிடத்துல கேட்டு, அவரிடத்துல விசாரித்து பதிலை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக மாற வேண்டும். அந்த டைம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த ட்ரைனிங் ஃபேஸில் நம்ம அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சித்தம் வசனத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து நம்ம நடந்து இருக்க வேண்டும். ஒன்ஸ் நம்ம மைண்ட் ட்ரெயின் ஆகிடுச்சு, அவருடைய ஃப்ரீக்வன்சிக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்போம், அவர் பேசுவார், அந்த வார்த்தை நமக்கு விடுதலை. அதை கை கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரவாளியாக பெற்றுக்கொள்கிறோம்.